வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளி தீயல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, காஞ்ச மிளகாய் ஒரு 8லேருந்து 10, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய்ப்பு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் தேங்காய்ப்பு சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இந்த தேங்காய்ப்பு வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வரணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயோட கலர் வந்துட்டு மொத்தமாக நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இன்னொரு 1 நிமிஷம் கூட நம்ம இதை நல்லா வதக்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து மாறி வரணும், நமக்கு நல்லா ப்ரௌனாக வரணும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சிடலாம். அதுக்கு நான் வந்துட்டு சேம் கடாயை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயே இதுக்கும் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடித்து வரட்டும். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அது கூடவே முருங்கைக்காய் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த முருங்கைக்காயும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கிளறி விட்டுடலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அந்த குழம்ப. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு. அருமையான உள்ளி தீயல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.